ஒரு பெண் வந்து இல்லாமல் ஆண் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண் இல்லாமல் கூட பெண் இருந்துட முடியும். ஆனால் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ்கிறதுன்றது அது ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். எந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும், எந்த காதல் வந்து பிரேக்கப்பில் முடியும்? நல்ல வித்தியாசமான ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் லவ் நம்மளுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளையும் ஒரு சிற்றின்பங்களையும் அதிகமாக கொடுத்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு தொடுதல், அந்த முதல் முத்தம், முதல் அரவணைப்பு, யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசுறது. 78% ஆஃப் த ஃபர்ஸ்ட் லவ் வந்து பிரேக்கப்பில் தான் முடியுதுன்னு ஒரு டேட்டா இருக்குது. எனி டைம் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இப்படியே இருக்கிறதா காதல்? இல்லை இல்லை இல்லை. உன்னால் எல்லாத்தையும் சகிச்சிக்க முடியுமா? எல்லாத்தையும் மீறி கடைசி வரையும் நிற்க முடியுமா? அவங்களுக்காகவே வாழ முடியுமா? ஒரு பையனுக்கு வந்து 28 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். அவனை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மாமனாரோட வயசு 50, 55, 60 வயசு. வீடு வாங்கிட்டாரு, அவர் கார் வாங்கிட்டாரு, அவர் சொத்து வச்சிருக்காரு. அதே இவன் வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டோன்றதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஏமாந்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். சில லெசன்லாம் காஸ்ட்லி லெசனாக தான் இருக்கும். ஃபோன் எடுக்கலை, டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலை, லேட்டாக வராங்க, எல்லாத்துக்குமே சந்தேகங்கள்லேயே போயிடும். ஒரு பெண் நினச்சா தான் ஒரு ஆணால் தொடர்பே பண்ண முடியும். ஒரு பெண் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு ஆணாலும் மறுபடியும் கான்டாக்டோடு பண்ண முடியாது. கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்தவன் தான் ஆண். இங்கே ஆண்கிட்ட அதிகாரத்தில் இவங்களால எதையுமே பண்ண முடியாது. அன்பால் மட்டும்தான் அவனை இது பண்ண முடியும். அன்பு தான் பெரிய ஆயுதமே அவனை வீழ்த்துறது. லவ் இந்த வார்த்தைக்கு ஒருத்தர்கிட்டையும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். ஒருத்தருக்கு லவ்னா அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெஸ்ட் சாப்டராக இருந்திருக்கும். இன்னொருத்தருக்கு லவ்னா அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு ஒஸ்ட் சாப்டராக இருந்திருக்கும். இந்த உலகத்தை இணைக்கிறதும் பிரிக்கிறதும் லவ் தான். இந்த லவ், பிரேக்கப் இதெல்லாம் பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்க யாரை கூப்பிடலாம் நாங்கள் யோசிக்கும் போது எங்கள் எல்லார் மைண்ட்லேயும் வந்த ஒரே ஒரு ஆன்சர் டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ். ஒரு வாட்டியாவது இந்த லவ் பண்ணுறவங்க இல்லை பிரேக்கப் ஆனவங்க இவரை கண்டிப்பாக ஸ்டோரி வச்சுருப்பாங்க. ஸோ இவரை கூப்பிட்டு நான் ஒரு 1 hour பாட்காஸ்ட் எடுக்கும்போது இவர் என்கிட்ட ஒரு ரியல் ஸ்டோரி, ரியல் எமோஷன்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஏதோ ஒரு 1 hour மாஸ்டர் கிளாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு லைஃபை பற்றி. பிகாஸ் லவ், பிரேக்கப், மேரேஜ், மென் படுற ஸ்ட்ரகிள்ஸ், விமன் ஒரு மென்னோட லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி அவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு 1 hourக்கு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த 1 hour உங்கள் லைஃப்க்கு தேவையான நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹோப். இப்போ ஃபர்ஸ்ட் லவ் நம்மளுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளையும் ஒரு சிற்றின்பங்களையும் அதிகமாக கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு தொடுதல், அந்த முதல் முத்தம், முதல் அரவணைப்பு, யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசுனது, அவளுக்காகவே கண்முழிச்சது, பொய் சொல்லி வெளியே போனது, வீட்டில் காசு கேட்டது, சம்டைம்ஸ் வீட்டில் திருடுனது, எல்லாமே அந்த முதல் காதலுக்காகவே இருக்கும். ஸோ அப்போ இந்த முதல் காதலுக்காக நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்களை நம்மளோட எதிர்பார்ப்புகள்லேயே போன ஒரு காதல் தான். நல்லா இருக்கும், ஒரு ஆச்சரியங்கள் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நடக்குதுல்ல, அதனால் அது நம்மளோட மெமரிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ஆழமாக பதிஞ்சிடும். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா சொல்கிறேன். 78% ஆஃப் த ஃபர்ஸ்ட் லவ் வந்து பிரேக்கப்பில் தான் முடியுதுன்னு ஒரு டேட்டா இருக்குது. ஆமாம், அதை நானே சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் முதல் காதல் தோல்வியில் தான் போய் முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த முதல் காதல் தோல்வியில் முடியறதுக்கான காரணங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி நம்மளுக்கு அந்த சமயத்தில் இல்லாத கட்ஸா, இல்லை நிறைய ஒரு பயந்துட்டோமா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்களா, தேவையில்லாத ஒரு திணிப்புகளா, இல்லை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்காங்களா, யாரையும் எதிர்த்து பேச முடியலையா, இப்படிலாம் இருக்குல்ல. எல்லாம் ஃபஸ்ட்டுக்குமே தான் நம்ம பயப்படுவோம். செகண்டுக்கோ தேர்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அந்த முதல் அடி சின்ன வயசுலேருந்து வாங்கின அந்த பெரம்படி வரையும் அப்படி தான். முதல் அடி விழுற வரையும் தான் அந்த பல்ல கடிச்சிட்டு நீங்கள் அடி டீச்சர் அப்படின்ற லெவலில் கையை ரெண்டாவது அடிக்கு ஓகே இப்போ கை தயாராகிட்டு என்னை முட்டி போட வைக்கும் போது அந்த முதல் இல்லை கொஞ்சம் நேரத்தோட இதுதான் வலி. அந்த வலி கொஞ்சம் தாங்கிட்டேன்னா போதும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் முட்டி போடுவேன். ஓகே, அந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அந்த ஒரு பயம் இருக்குல்ல, எதிர்த்து பேச முடியாது. ரிக்ரெட் பண்ணுறது எப்போனா ஆஃப்டர் த ஃபெயிலியர். நம்ம தப்பு பண்ணி தோத்துட்டு அப்புறமா நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ அந்த முதல் காதலுக்கு ஏன் நம்ம ரொம்ப ஏங்குறோம் அப்படின்னா, அது ரொம்ப நல்லா இருந்ததுல, அது எப்பவுமே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஏங்குவோம் இல்லையா? அந்த மெமரிஸ் எப்படி இருக்கும்? அதே மாதிரியான ஒரு காதல் மறுபடியும் ஹிட் ஆகும் சார். அப்போ தான் இன்னும் அதிகப்படியான ஏக்கமே வரும். ரெண்டாவது காதல் தப்பு இல்லையா? ரெண்டாவது காதல் தப்பு இல்லை, மூணாவது காதல் தப்பு இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல சார். இங்கே எல்லா காதலுமே வந்து
நான் அடுத்தது ஒரு காதலிக்க போகிறேன், அடுத்தது ஒரு காதலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்டு ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது இது. ஓகே, இது வந்து எப்படின்னா ஒருத்தர் விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் அந்த வலி இருக்கு இல்லையா, இதில் நம்ம கோத்ரூ பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அந்த கோத்ரூ பண்ணி ஹீல் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, ஆள் இருக்காங்க பிடிக்கல, சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு, அவன் மட்டுமே வேணுன்ற ஒரு தவிப்பு. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து அது போகாது இல்லை, அது ஃபர்ஸ்ட் அவ்வளோ லவ் லேசில் எப்பயுமே போகாது. வந்து அந்த லேஸ்ல போகவே ஸோ போகாது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இல்லை சார், எந்த லவ்ல இந்த பிரேக் ஆனாலும் சரி, அந்த Breakup பிரேக்கப்போட ப்ராசஸ் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். முதல் ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு வந்து எப்படின்னா போயிடுச்சுன்ற நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு, அது உண்மையிலே போல எப்படியும் வந்துடும் திரும்ப அப்படின்னு வரும். தான் நினைப்பீங்க. ஓகே, அந்த 10வது நாளுக்கு மேலே தான் உங்ககிட்ட நான் பேசி 10 நாள் ஆச்சுல, இன்னும் நீ பிளாக் பண்ணியிருக்க, எனக்கு ஒரு மெசேஜ் கூட இல்லை, நான் கால் பண்ணுவேன், நான் இல்லைன்னா இருக்க மாட்டேன்லாம் சொன்னேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம தனியாக பேசுகிற புலம்புற நாட்கள் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ஒரு மாதம் கழித்து அடிச்சிடுவோமா, ஃபோன் அடிச்சிடுவோமா, இல்லை யாராவது ஃப்ரெண்டு மூலமா, இல்லை அவளை எப்படியாவது நேரில் போய் பார்த்துருவோமா, எல்லா முயற்சிகளும் நம்ம செய்வோம். ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுக்கு எதுவுமே இதுக்கு மேலே தேவையில்லை, ஐ ஷுட் நாட் டிஸ்டர்பர், அந்த ஒரு மைண்ட் செட் அந்த போயிடும், மைண்ட் செட் போயிடும். லெட் கோன்ற ஒரு Okay, மைண்ட் செட் ஆமா, வந்துரும். ஆமா. நான் தான் இவ்வளோ அக்கறையாக இருக்கேன், இவ்வளோ தூரம் தேடுதலாக இருக்கேன், அவங்களுக்கு அந்த ஒரு தேடுதல் கொஞ்சம் கூட இல்லையே இல்லையே. அப்படின்னும் போது நம்ம ப்ரியாரிட்டி கிடையாது போல, நம்ம அவங்க மனசில் இல்லை போலன்ட்டு நம்மளையே நம்ம தேத்திப்போம். மேபி அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அவங்களுக்கும் எதனா ஒரு வழி இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தில் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம எப்பவுமே சுயநலவாதி இல்லை, நம்மளை பற்றி மட்டுமே யோசிப்போம்ல, நம்ம சைடில் மட்டும் தானே நம்மளுக்கு வேணும் அப்படின்றது தான். இங்கே வேணும்னு அடம் பிடிக்கிற மனசுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் தெரியவே தெரியாது என்ன பண்ணுவேன்னு. உண்மை. சரி, வேணும்னு இதை ரொம்ப டீகோட் பண்ணி பாருங்க. வேணும்னு அடம் பிடிக்கிற மனசுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு கேளுங்க, தெரியாதுன்னு. தெரியாது. ஓகே, சரி, கிடைச்சிட்டா இது வேணும் அது வேணும் நம்ம ஆசைப்படுவோம், கிடைச்சா என்ன பண்ணுவோன்னு கிடைச்சா தெரியாது. என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஆனால் வேணுன்றது மட்டும் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க சார், அதில் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய பட்டன் சும்மா இருக்குது தெரியுமா? பண்ணல, அது எதுக்காக இருக்குன்னு கூட தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தர்கிட்ட பழகுறீங்களா, முழுமையாக பழகிட்டீங்களா, முழுமையாக அந்த நபருக்கு என்னென்னலாம் தெரியும் பிடிக்கும் அதெல்லாம் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஓகே, உங்கள் கூட இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் தெரிஞ்சுக்க. சமீபத்தில் எனக்கு வந்து போன வருஷம் ஒரு நபர் கிடச்சாங்க, அவங்க பேர் பிரகாஷ்னி. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், ஒரு ஐக்யூ இருக்கும், நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணும், லைக் சோஷியலிசம், செக்குலரிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் ஒரு அரசியலை பற்றி பேசணும்னு இருக்கும், எல்லாம் கல்ச்சர்னால் என்னது, சிவிலைசேஷன்னா என்னது, எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு இருக்கும். இதை பேசினா யார்கிட்ட பேசலாம்? இதை புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட தானே பேச முடியும், அந்த நாலேஜ் இருக்கிறவங்ககிட்ட தானே பேசணும். அப்படி நம்ம பேசுறதுக்கான ஒரு ஆட்கள் கிடச்சா, புரிஞ்சுக்கிற ஒரு ஆட்கள் கிடைச்சா, அப்போ எனக்கு போன வருஷம் அந்த மேடம் கிடைச்சாங்க. அந்த மேடம் தான் இன்றைக்கி நம்மளுக்கு டோட்டலாக அட்மினாக இருக்காங்க, டோட்டலாக நம்ம ஆஃபீஸுக்குள்ளே 1 இயராக ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் பேசுகிறது தனியாக பேச தேவையில்ல இனிமேல், இந்த மாதிரியான ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக்ஸ்லாம் என்ன மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் நான் யோசிச்சு தனியாக பேசியிருக்கேன். இப்போ பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க, நான் பேசினா புரிஞ்சுக்கிறாங்களே. அப்போ அதை தான் யோசித்தேன், இப்போ வேறு யார்கிட்ட பேச முடியுது? பேச முடியாது. அப்போ நம்ம எதுக்கு சில சமயம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லையே, இதெல்லாம் தான் ஓடும். ஒரு 30 நாள் 6 மாதம் கழித்து இதுக்கு மேலே யாருமே என்னை புரிஞ்சிக்க போகிறது கிடையாது, எனக்கு யாருமே தேவையில்லைன்னு ஒரு வெறுமையை வந்துடும். வேணவே வேணான்னு லவ் வெறுத்துரும். ஆனால் அகெயின் இந்த பூனை சூடாக பால் குடிச்சிட்டா மறுபடியும் சூடுபட்ட இதில் போவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா பூனை பால் தான் குடிக்கும். அதுக்கிட்ட தான் போய் ஆகணும். ஆமாம், நீ மறுபடியும் அதுலேயே தான் விழுவ. காதலில் விழுந்தேன்னு அப்படின்னா மறுபடியும் அதில் விழுந்துட்டு மறுபடியும் அதுலேயே தான் போய் விழணும்னு நினைப்பேன். ஸோ அவங்க கிடைக்கல அப்படின்னா அதே மாதிரி இன்னொருத்தர் அன்பு செலுத்தும் போது, அதே மாதிரி உன் மேலே ஒருத்தர் அக்கறையாக இருக்கும் போது அவங்க தேவை அப்படின்னு தோணும். இதுதான் இந்த காதல். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியான நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு காதல் தான் இருக்கும். அதனால தான் நம்ம 2வது காதலில் இருந்து தான் இந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல, அந்த பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் காதல்ல அவங்க விட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். நம்ம அதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க விட்டு போயிடுவாங்கன்னு.
ஆனால் விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் உடஞ்சி போய் என்னடா இது நீ இருப்பேன்னு நினச்சனே அப்படின்னு தோணும். இந்த 2வது காதல் வந்ததுலேருந்து நம்மளுக்குள்ள கொஸ்டின்ஸாக வந்துட்டுருக்கோம், சந்தேகங்கள் வந்துட்டுருக்கோம். எனக்கு வேணுன்றதுல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரஸ்ட்டை எதிர்பார்ப்போம். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டுற மாட்டேன்ல, என் கூடவே இருப்பல, இப்படிலாம் அதிகப்படியான கேள்விகளை 2வது காதலில் ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கும்னு சொல்லி இன்செக்யூரிட்டி இருக்கு. அதுக்கப்புறமா 3வது காதல் 4வது காதல்லாம் இதில் வந்து எப்படின்னா ஒரு சம்டைம்ஸ் மறுத்து போனவனா கூட பார்த்துக்கலாம். ஆமாம், மறுத்து போனவனா கூட ஆயிடலாம். ஓகே சரி, இதே தானே அங்கேயே நடந்தது, வேணாம் நம்ம ரொம்ப டார்ச்சர் கொடுக்க வேணாம், ரொம்ப கேள்வி கேட்க வேணாம், அவங்களாவே விடுவோம், நம்மளாவே இருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் பக்குவத்தை கொடுக்கும். ஓகே, பக்குவம்ன்றது என்ன அப்படின்னு என்ன கேட்டேன்னா, ஒவ்வொரு நாளும் அடைகிறது பேர் தான் பக்குவமே தவிர நேற்று அடைஞ்சிட்டியா அது கிடையாது. அதெல்லாம் இல்லை, நாளைக்கு இன்னும் தான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நீ பக்குவம் அடைஞ்சிட்டே இருப்ப. அந்த பக்குவம் அடைதல் தான் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். உங்களோட முதல் காதல் எப்படி இருந்துச்சு? என்னோட முதல் காதல் வந்து நாங்கள் பிரியல, நாங்கள் இன்னைக்கு வரையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, என்ன ஒன்று அந்த இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? அது என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து அது ஒரு லவ். ஓகே ஓகே, அது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க அப்பா அம்மாவை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக ஒரு சூசைட் அட்டம் பண்ணி மிரட்டலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது சீரியஸாக போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு அவங்க ஷி பர்ன்ட் ஹர் செல்ஃப், இறந்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் போயிட்டு நான் கதறேன். இட் வாஸ் May 31 ஒரு சண்டே. யாருமே அட்டன் பண்ணுறது கூட டாக்டர்ஸ் கிடையாது. இட் வாஸ் டோட்டலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்ற அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். இன்றைக்கி மேபி டெவலப் ஆகிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு, அந்த ஷட்டர் வெளியே நின்றுட்டு அந்த கிரில் கேட் வெளியே ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க அப்படின்னா என் கண் எதிர்க்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த சர்ச்சில் வேறு முகத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைம், ஒரு நிறைய வருஷங்கள் ஆச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. டிப்ரெஷன் அப்படிலாம் நான் போல. சும்மா நம்ம இதெல்லாம் கனவு தான் அப்படின்ற மாதிரி என்னை தேர்த்திக்கிற மாதிரி கனவுவாகவே நினச்சிருந்தேன். நான் திடீர்னு சந்திப்பேன், திடீர்னு பார்ப்பேன். சில சமயம் எனக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நீ என் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணிட்டு இருக்கியா, இல்லை நீ இருக்கிறியா, ஏன்னா நான் பேசுறது சில டைம் நானே மறந்துடுவேன். அப்போ நீ தான் பேச வச்சியா, இதை நான் பேசலையே. ஸோ இதெல்லாமே தோணும். ஸோ அப்போது அதனால தான் சொல்கிறேன், மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஸ்டில் லிவிங். இது இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்குது. எனக்கு நான் அதையும் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எந்த லவ்வும் செட் ஆகலை. யாரும் வந்து எனக்குன்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கும்போது அப்போ நான் நினச்சேன், அப்போ எந்த அளவுக்கு அவள் பொசசிவாகவே இருக்கிறா பாருங்க, இன்னும் யாரு கூடயும் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது இது ஒரு விதமான ஒரு லவ். இதை என்னால் வந்து கோச்சிக்கிட்டு போகல, சண்டை போடலை, என்னை பிடிக்கலன்னு சொல்லலை, என்னோட வேறு ஃபேஸை நான் காட்டிடல, அவளோட வேறு ஃபேஸ் நான் பார்த்துடல, என்னை காயப்படுத்திடல, எதுவுமே இல்லை. வாழப்போறன்னு ஒரு நம்பிக்கை. சாயந்தரம் 5:30 மணிக்கு போயிட்டு வெறும் சைன் லாங்குவேஜில் மட்டுமே பேசிட்டு வரேன். நான் வந்துடுறேன், நாளைக்கு மீட் ஆகிறேன். ஓகே, ஏன்னா June 3 காலேஜ் திறக்குது. ஓகே, ஸோ May 31. ஸோ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன். இப்படிலாம் எல்லாமே சைன் லாங்குவேஜில். அவள் வீட்டு பால்கனியில் அவள் இருக்கா, நான் எதிர்க்க கடை பில்டிங், வேறு ஒரு கடை பில்டிங் மாடியிலேருந்து சைன் லாங்குவேஜ்லேயே பேசின காலம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ஓடும். ஓகே, அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எப்படி வெளில வர முடியுது? 5:30 மணிக்கு பார்த்து பேசிட்டு வந்து எனக்கு 6:15 மணிக்கு அந்த ஒரு தம்பி வந்து என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா அப்படின்னும் போது உடனே அடித்து தூக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடுறேன். இது எதுவுமே நான் எல்லாமே கனவு தானே. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அடையாறில் பார்க்குறேன், அவள் என் எதிர்க்க வரா. நான் இல்லை நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இது எல்லாமே நிஜமாக நடந்த மாதிரியே இருந்தது. ஆனால் அது கனவு அப்படின்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் சம்டைம்ஸ் நிறைய நாட்கள், நிறைய வருடங்கள் இது எல்லாமே இது தொடர்ந்தே வருது. நான் இத்தனை வருஷம் கழிச்சும் இதை பேசிகிட்டு இருக்கேன்னா இது தொடர்ந்து எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் இங்கேயே இருக்குது. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு சொல்ல போனால் ஒரு 5 காதல் இருக்குது அப்படின்னா அந்த 5 காதல்லையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்கல்ல. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எப்படி வெளில வர்றது?
இல்லை சார், அது ஒரு ஏன்னா கட்டத்துக்கு மேலே. இந்த காலத்துல வந்து ம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா ஒரு பிரேக்கப்போ ஏதோ ஒன்று பிரிதல் ஏதாவது இருக்கு அப்படின்னா சரக்கு அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஆமாம். ஃபுல்லா வந்து அந்த லோன்லினஸ்குள்ள போயிடுறாங்க. ம். எனக்கு இதுக்கு மேல என் லைஃப்ல யாருமே வேணாம், எனக்கு அவளை மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கு மேல கிடைக்க மாட்டா. ஓகே. குடிக்கிறது அதெல்லாம் இல்ல, குடிக்கிறது இந்த தப்பு பண்றது அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க தனிமை ஆயிடுறாங்க, பேசுறதை கம்மி பண்ணிடுறாங்க மக்கள் கிட்ட, ஒரு விஷயம் இருட்டுக்குள்ள போயிடுறாங்க. சொல்லணும் என்னன்னா, அது புரியுது. எல்லாருமே இன்னைக்கு லோன்லினஸுக்குள்ளே போயிட்டு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிமையில் வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் எல்லாருமே இருக்காங்க, உன்னை கேட்குறாங்க எல்லாமே. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெர் ஆர் பீப்புள், திஸ் நாட் லைஃப். நம்ம வந்து லைஃப்பில் தோக்கலை, இங்கே வெறும் லைஃபோட ஒரு பார்ட்டில் தோற்றுருக்கோம். ஓகே, லவ்ன்ற ஒரே ஒரு சின்ன ஒரு பார்ட்டில் தோற்றுருக்கோம். ஆனால் அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங்காக அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது. வாட் இஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் மிஷன், இதெல்லாம் உன்னோட விஷன் என்ன, இதெல்லாம் யாருன்னா கேட்டாங்கன்னா அவியா தட் ஆன்சர் அப்படின்னா கிடையாது. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அதை நம்ம சொன்னாலும் புரியாது. ஓகே, ஏன்னா எனக்கு புரியறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஓகே, அந்த டைமில் தோணாது சார் சீரியஸாகவே. when it was a breakup டைம் அப்படின்னா நான் பிரேக்கப்லேருந்து வர்றதுக்கு 1000 வழிகள் சொன்னாலும் அவனுக்கு அது ஒரு டைம் எடுத்துக்கும், ஒரு கால அவகாசம் எடுத்து தான் அவனாக தான் வரணும். அவனாக ரியலைஸ் பண்ணிட்டு வருவான், யார் சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அது வேணுன்ற ஒரு மனநிலையில் இருப்பான், அந்த ஏக்கத்திலே இருப்பான். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் என் பேரை மட்டும் நான் யாரோ சொல்லி நீ கேட்குற அப்படின்னும் போது என்னோட நினைவுகள் உனக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இல்லை ஒரு நிம்மதியை கொடுத்ததுன்னா அது என் லவ் பரவாயில்ல, நல்ல ஒரு லவ்வாக தான் இருந்திருக்கு. ஆனால் என் பேரை கேட்ட உடனே நீ எரிச்சல் அடைஞ்சிட்ட, கோவப்பட்ட அப்படின்னா அப்போ தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு நாள் நீ அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசித்த, விட்டு போனதுக்காக ரசித்த, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உனக்கு கோவம் வரும், எரிச்சல் அடைவேன். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் கூட பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட். ஸோ அப்போது எப்படி பேரை கேட்டாலே வந்து கோவப்படுற, எரிச்சல் அடைகிற, அதே மாதிரி உன் ஃபோட்டோவை பார்க்கும் போதும் ஒரு கோவம் வருது, எரிச்சல் அடைகிற அப்படின்னா நீ அந்த லவ்லேருந்து வெளியே வந்துட்டுன்னு அர்த்தம். ஓகே, உனக்கு வேணவே வேணான்னு நீ முடிவு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிகாஸ் இந்த பாஸ்ட்டில் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் தெரிய ஆரம்பிச்சிடும் சார். நம்ம அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு நிதானத்தில் தான் அவங்க பேசின டைலாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ நாளாக நம்மளை வந்து இது வந்து பிளான்டா இல்லை நம்ம வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக அதுக்கப்புறம் டீகோட் பண்ணியிருப்போம். எல்லாமே மாறும், நடவடிக்கை எல்லாமே மாறும். ஏன் இந்த ஆக்டிவிட்டிஸ் முன்னாடி இப்படி கிடையாது, முன்னாடி இப்படி பேச மாட்டாங்களே, ஏன் இப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தான் இப்போ வெறுக்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கு, அவங்க நம்மளை எப்போ வெறுத்துட்டாங்கன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டோன்றதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது அதுக்குன்னு ஒரு சைன்? அப்படி ஒரு சைனே கிடையாது சார். அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாருமே ஜீனியஸ் ஆகிடுவான், எல்லாருமே தெளிவாயிடுவான். நீங்கள் ஏமாந்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். சில லெசன்லாம் காஸ்ட்லி லெசனாக தான் இருக்கும். ஓகே, நீ ஏமாற்றப்பட்டு காயப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு இருக்குது. அப்படி தான் படணும், பட்டு தான் திருந்தணும் அப்படின்னா பட்டு தான் திருந்தணும். சொல் புத்தி ஒரு சிலதுக்கு தான் சொல்ல முடியும். சில பேரோட அனுபவ பாடங்கள் ஒரு சிலதுக்கு பொருந்தும், ஆனால் உங்களுக்கான பாடங்கள் வேற விதமாக காத்திருக்கு. இப்போ ஒன்றின் முடிவு இன்னொரு விஷயத்தோட தொடக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொன்னதுதான், ஒரு லவ் வந்து நம்மளுக்கு போகுது, இன்னொன்றுல தொடங்குது, அதுல இருந்து ஆனாலே ஒரு கில்ட் இருக்கும் தானே. சே, ஃபர்ஸ்ட்ல நம்ம லவ் பண்ணிட்டோம், இப்போ திரும்ப இந்த லவ், அந்த ஒரு கில்ட்டை வந்து எப்படி இது பண்றது? நிறைய பேருக்கு அந்த கில்ட் கண்டிப்பா இருக்கும்ல. இங்க ரிப்பிள் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து எப்படின்னா, நீ என்ன செய்யறியோ, உன்னோட என்ன அலைகள் எப்படி இருக்கோ அதுபடி தான் உன் வாழ்க்கை அமையும். ஓகே, சரிங்களா? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, எது நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஸோ இது எல்லாமே ரிப்பிள் எஃபெக்டில். இப்போ சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் வந்து ஒரு பாட்டியை ரோடு கிராஸ் பண்ணி விடுவான், அந்த பாட்டியை அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படி நீ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அப்படி சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக காட்டுவாங்க. ஆனால் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, ஃபோனில் யாரோ ஒருத்தர் உங்களை கத்திட்டாங்க, நீங்கள் கோவப்பட்டீங்க, இப்போ எதிர்க்க
ஒருத்தர் வந்துட்டு அட்ரஸ் கேட்குறாரு, யாருன்னே தெரியும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். இப்போ நீங்கள் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கிறீங்க, இப்போ அட்ரஸ் கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன react கோவத்தை பண்ணுவீங்க? காட்டுவோம். யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட டேய் போடா அப்படி அப்படின்னா புரியுது அவங்களுக்கு. ஏன்னா நான் அவர் மேலே கோவம் இல்லை, நான் கோவப்படுறது அந்த ஃபோனில். அவன் ஃபோனை வச்ச பிறகு யார்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் கோவம். இதுவும் ரிப்பிள் எஃபெக்ட் தான். சரிங்களா? நான் இதை 2 சினாரியிலும் சொல்கிறேன். உனக்கு அன்பு காமிச்சா அதே அன்பு திருப்பி உனக்கு அப்படியே ரிப்பிள் எஃபெக்டாக போகுது. ஆனால் ஒருத்தன் கோவத்தை கொடுத்துட்டா கூட இன்னொருத்தங்கிட்ட நீ கோவத்தை பரிமாறிடுற. அதுதானே இங்கே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஸோ அப்போது எனக்கு ஏற்கனவே இப்படி நடந்துச்சு, அதனால் இதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வருது, ஒரு பயம் வருது. ஓகே, ஆனால் நம்ம உஷாராக இருக்கிறதா இல்லை தப்பிக்கிறதா நினச்சி சம்டைம்ஸ் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக கூட நடந்துருவோம். அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. நம்மளோட சந்தேகமே வந்து நம்ம லைஃப் அழிச்சிடும். இப்படி சந்தேகம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ குரூவலான விஷயம். டவுட் இஸ் அ ட்ரீம் கில்லர்னு சொல்லுவாங்க. உங்களோட கனவுகளை கொன்னுடும். ஓகே, எல்லாத்துக்கும் சந்தேகம்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது. சந்தேகன்றது நம்ம மேலே இருக்கிற சந்தேகம்னு மட்டும் கிடையாது, செல்ஃப் டவுட் மட்டும் கிடையாது. இன்னொருத்தர் மேலே வைக்கிற சந்தேகம் தான் இன்னும் அதிகமாக கொண்டுடும். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவப்படுவோம். ஃபோன் எடுக்கலை, டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலை, லேட்டாக வராங்க, எல்லாத்துக்குமே சந்தேகங்கள்லேயே போயிடும். இன்னொரு சந்தேகம் இருக்கும்ல, அவன் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, என்ன அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை லேட்டாக வராங்க, யார் கூடயோ போயிட்டு வராங்க, இந்த மாதிரி எல்லாம் தான் தோணாமே தவிர நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த சந்தேகங்கள், தேவையில்லாத இமேஜினேஷன். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகம் வந்து எவ்வளோ இது ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ முக்கியன்றது தான் இங்கே யோசிக்கணுமே தவிர சந்தேகம் எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசக்கூடாது. சந்தேகம் வர்றது காரணம் யூ ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, எல்லாருமே சந்தேகப்படுறவங்கள மட்டுமே வந்து தப்பு சொல்லுவோம். ஆனால் சந்தேகம் வர்றதுக்கு காரணம் அவங்க டிரான்ஸ்பரண்டாக இல்லை. மறைக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மேலே சந்தேகம் வரும். ஒரு வாட்டி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம மேலே சந்தேகம் வரும். ஒரு வாட்டி நம்ம சொல்லி அவங்க புரிஞ்சிக்காம பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சந்தேகம் வரும். அவங்கள பிடிக்கவே பிடிக்காமே போயிடுது நம்மளுக்கு. ஆமாம். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கிவ் அண்ட் டேக் தானே. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதை செஞ்சேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தானே இதை கேட்டேன், இப்படின்னு ஒரு பரஸ்பரம் தானே. இதுக்கு மேலே வேற என்ன? ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு லவ் வந்து கிவ் அண்ட் டேக்னு சொல்கிறீங்களா? கிவ் அண்ட் டேக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நீங்கள் அதை இப்படி மாற்றிடக்கூடாது. நீங்கள் வந்து சினிமா பத்திரிகையாளர் மாதிரி பேசக்கூடாது. மாற்றி தான் கேட்போம். ஓகே, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ட்ரூ லவ்னா என்ன? உண்மையான காதல்ன்றது நீயே உனக்காக தேடிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. உனக்கு என்ன வேணும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறது கிடையாது உண்மையான காதல். உண்மையான காதல் கிடச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்றது தான் ஆக்சுவலாக காதலை விவரிக்கிற விதமே. ஒரு காதல் கிடச்சா நீ என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்ல அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் இருக்குன்னா அதுதான் காதல். வண்டர்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி 99% உண்மையான காதலை சொன்னால் இப்படி இருந்தால் காதல் நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி ஒரு பட்ட லைஃப் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படின்னு. சரிடா, உனக்கு ஒரு காதல் கிடச்சிச்சுரா, ஒரு கிடச்சிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ல, பதில் இருக்காது. பதில் இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா என்ன கிடைச்சா என்ன பண்ணுவ அது தெரியாது. என்ன பண்ணுவேன், எனி டைம் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இப்படியே இருக்கிறதா காதல்? இல்ல. அதுக்கு மீறி அடுத்தது உன்னால எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியுமா? எல்லாத்தையும் மீறி கடைசி வரையும் நிக்க முடியுமா? அவங்களுக்காகவே வாழ முடியுமா? யார் என்ன சொன்னாலும் யாரும் தப்பா சொல்லுவாங்க, கெடுத்து பேசுவாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை மூட்டி வர்றதுக்கு எங்கேயோ இருந்து ஒரு வைப்ஸ் வரும். எல்லாத்தையும் மீறி இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே தான். எனக்கு அந்த புரிதல் இருக்கு, பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு நீ விட்டு கொடுக்காம பேசுவியா? இதெல்லாம் தான் காதல். சரிங்களா? கேட்டு செய்யறதுக்கு 100 பேர் இருப்பாங்க, கேட்காமலே செய்யறது தான் காதல். ஓகே, நான் இதெல்லாம் செய்வேன், எனக்கு தெரியும் அப்படின்றது தான். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த 7 நாட்கள் பாக்கியராஜ் சாரோட அழகான ஒரு படம். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வரையும் வந்து பார்த்தா லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரையும் இவர் தான் லவ் ஆஃப் அம்பிகா மேடம். லாஸ்ட்டாக ராஜேஷ் சார் வருவார், மேரேஜ் ஆகிடும் அம்பிகாவுக்கும் ராஜேஷ் சாருக்கும். அப்போவும் இவரோட மைண்டில் சொல்லுவார், இவருக்கு தெரியும் அம்பிகாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எப்படிலாம் பண்ணால் பிடிக்காது, எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, எதுக்கு சிரிப்பாங்க, எல்லாமே தெரியும். யார்? பாக்கியராஜ் சாருக்கு. அது அவ்வளோ அழகாக அதை ராஜேஷ் சார்கிட்ட கன்வே பண்ணியிருப்பார். உங்கள் ஒய்ஃப்
ஓகே, என் லவராக இருந்துக்கலாம், ஆனால் இப்போ உங்கள் ஒய்ஃப். உங்க ஒய்ஃப். ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்றத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் டிஷ்யூம்னு ஒரு படம், அதில் அழகாக ஜீவா வந்து பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும்பா, அதெல்லாம் வந்து பார்த்துக்க, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உன் லவ்வர் வேறு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் நான் சொல்லணும், அவகிட்ட இப்படி பேசிடாதடா, அவளுக்கு இது பிடிக்காதடா, அவளை நல்லா பார்த்துக்கடா, அவள் இப்படி பேசினா கோவப்படுவாடா, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும்டான்ட்டாவது நான் சொல்லிட்டு வரணும். ஆனா அப்படி இருக்காதுல்ல. இல்ல, எனக்கு கிடைக்காது வெளில எப்படி நினைப்பாங்க, எனக்கு கிடைக்காதது இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாது. ஆனா நம்மளுக்குள்ளேயும் இருக்கும்ல, எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும், ஆனா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது இது என்னென்னலாம் எனக்கு தெரியும், ஆனா அந்த வந்திருக்கிறவனுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு நான் போய் சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அந்த வாய்ப்பு கிடைக்காது, நடக்காது. ஆனா அப்படி நடந்தா அப்படின்னு ஒன்று தோணும்ல, சரி அவளை நல்லா பார்த்துக்கணும். தட்ஸ் ட்ரூ லவ். இப்போ எந்த காதல் வந்து கல்யாணத்துல முடியும், எந்த காதல் வந்து பிரேக்கப்ல முடியும்? எந்த காதல் கல்யாணத்துல முடியும், எந்த காதல் பிரேக்கப்ல முடியும்? நல்ல வித்தியாசமான ஒரு கேள்வி. ஓகே, பிரேக்கப்ல முடியறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சார். மதம் வந்து ஒரு காரணமா இருக்கலாம், ஜாதி ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் மதத்தில் நீ மாறினாதான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிறுத்துவாங்க, நீ வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தடை பண்ணலாம். ஸோ 1008 காரணங்கள், கல்ச்சரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சொந்தம், அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான், இவன் தப்பாக நினைப்பான் அவன் தப்பாக நினைப்பான், என் வீட்டு பொண்ணு இப்படியா அப்படிலாம் சொல்லி 1000 தடையை போட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது பிரேக்கப்பில் அப்படி போய் முடியும். ஒரு சில பிரேக்கப் நம்ம வாயாலே கெட்டன்ற மாதிரி நம்மளோட டாக்ஸிக் பிஹேவியராலையும் நம்மளோட ரெட் ஃப்ளாக் பிஹேவியராலையுமே கெடுத்துப்போம். வேணாம் அப்படின்னு சில சொல்ல முடியுமா? ரெட் ஃப்ளாக்ன்றது இன்னைக்கு மேக்ஸிமம் ஆஃப் ரெட் ஃப்ளாக்ஸ் நீங்கள் எப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதே ரெட் ஃப்ளாக் தான் சார். எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல், எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டின்னு, எல்லாத்துக்குமே வந்து தப்புன்னு குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே ரெட் ஃப்ளாக் தான். ஓகே, உங்களை பேச விடாமல் டாமினண்ட்டாக இருந்த ரெட் ஃப்ளாக் தான். ஓகே, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல, நீ இதுக்காக தான் அப்படின்னு உன்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெட் ஃப்ளாக் தான். புரியுதா? ரெட் ஃப்ளாக் இதுதான் வரையறுப்பட முடியாது, அதுக்கு ஏகப்பட்ட நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குது. இது எல்லாமே ரெட் ஃப்ளாக் தான். ஓகே, யூ ஹேவ் டு கிவ் தம் சம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைனாலே நீ ரெட் ஃப்ளாக் தான். அந்த டாக்ஸிக் பிஹேவியர் அதனாலேயே நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கும். டாக்ஸிக் பிஹேவியராலேயே நிறைய பிரேக்கப்ஸ். ஏன்னா இது கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு டைவர்ஸ்ல தான் போய் முடியும். அதுக்கு இப்போ பிரேக்கப் பண்றது நல்லதுன்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க இந்த கேள்வியிலேயே நான் ஒன்றும் முடிக்கல, எது போய் கல்யாணத்துல முடியும்னு கேட்டீங்க. எதிர்க்க தெரிஞ்சவனுக்கும் இல்ல சம்மதிக்க வைக்க தெரிஞ்சவனுக்கும், இவங்களுக்கு தான் போய் கல்யாணத்துல முடியும். வண்டர்ஃபுல். அகைன் சொல்லுங்க. எதிர்க்க தெரிஞ்சவனுக்கும் இல்ல சம்மதிக்க தெரிஞ்சவங்களுக்கும் தான் கல்யாணத்துல போய் முடியும். ஆமா, போய் நீ பேச தெரியணும், இல்லைன்னா இது கல்யாணத்துல முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒன்று சொன்னீங்களே, எனக்கு அதுலயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய காதல் வந்து இந்த கேஸ்ட், ரிலீஜன் இதனால வந்து ஒரு பிரேக்கப்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஸ்டில் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலையா? இப்போ இந்த ஜென்ரேஷன்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் அப்படின்ட்டு நீங்க சிட்டில வாழ்றதுனால உங்களுக்கு தெரியல சார். சம்டைம்ஸ் ஈவன் இங்கேருந்து செங்கல்பட்டு தாண்டிட்டீங்கனாலே இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்றது தான் வருத்தமான விஷயம். அது பள்ளி கல்லூரிகளிலே இருக்குன்றது தான் வருத்தமான விஷயம். ஸோ அவங்கெல்லாம் வேற ஆள் அப்படின்னு பேசுகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு, இப்போ இருக்கு. ஓகே, நீங்கள் இந்த காலகட்டத்திலையானா நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ரொம்ப குறுகிய வட்டத்தில் சிட்டி லைஃப்பில் பார்க்குறதுனால இப்படி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் வில்லேஜில் அது போயிட்டு தான் இருக்கு. ஆமாம், இருக்குது சார். ஓகே, ஸோ எல்லாருமே இங்கே சிட்டிக்காரங்க கிடையாது சார். எல்லாருமே வந்து நம்ம சென்னை வாசிகளோ இல்லை சிட்டிக்காரங்க எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து பஞ்சப்படைக்கு வந்தவங்க தான். தீபாவளி டைமில் ஏன் சிட்டிக்கு வெறிச்சோடி இருக்குன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்போ உண்மையான சிட்டிக்காரங்க யாருன்னா இங்கே தான் இருக்காங்க, எல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க. அதுக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. கிடைக்கும். ஓகே, எப்போ எது மாறணும்? அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாறணும்? இல்லை, இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் சார். ஆக்சுவலாக ரிசர்வேஷனுக்காக தான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றபடி இது ஏற்றத்தாழ்வுக்காக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். உனக்கான சலுகைகள் யாரோ ஒருத்த மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரையும் வந்து
அது வேற ஒரு பிறவி, நான் வேற ஒரு வேற்றுக்கிற பிறவி மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதை கொண்டே வந்துடக்கூடாது. இது வந்து ரிசர்வேஷன் டே, நான் கூப்பிடுறேன், நீ மட்டும் வரியாடா, அங்கே பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாடுறா, அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும்டா. அப்போ ஒரே நேர்கோடுலேருந்து உடனே முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் வந்துடக்கூடாது, எல்லாரும் கடைசியில் இருக்கிறவங்க வரணுன்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனை வைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். ஆனால் அப்படி இது அப்படி வேற இப்படி மாதிரி நம்ம போல. மாத்திட்டோம். ஆமாம், நம்மளுக்கான சலுகைகளோ இல்லை நம்மளுக்கான எல்லா உரிமைகளையும் பெற்றுத்தரதுக்கு எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பேர் உயிரை போயிருக்கு. ஆனால் இன்றைக்கும் வந்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற அடிப்படையில் போயிட்டுருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருப்பேன், இங்கே ரிலிஜனையும் காடை கூட நீங்கள் வேறு மாதிரி பார்க்க வேணாம், இங்கே எல்லாமே ஒரே மாதிரி சண்டைகள் தான். மதத்தின் அடிப்படையிலையும் ஜாதியின் அடிப்படையிலையும். டு பி ஃப்ராங்க், ஜாதி பார்க்குறவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் என்னை பொறுத்தவரையும். மதத்துக்காக அடிச்சுக்கிறான் அப்படின்னா அவனும் கண்டிப்பாக மனுஷனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எவ்ரி ரிலீஜன் ஹேவ் காட், காட் ஹஸ் நோ ரிலீஜன். புரியுதா? எவ்ரி ரிலீஜன் ஹேவ் காட், பட் காட் ஹேவ் நோ ரிலீஜன். கடவுளுக்கு மதமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மதத்துக்காரனும் ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு அவன் மதம் தான் சிறந்த மதம், என் கடவுள் தான் சிறந்த கடவுள்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. ஓகே, இங்கே மனிதனாக படைக்கப்பட்டனா எல்லாமே ஒரே மாதிரி. இயற்கை எனக்கும் பொது தான், உனக்கும் பொது தான். என்னுடைய மூளையின் அளவுகோலும் உன்னுடைய மூளையின் அளவுகோலும் பொது தான். ஆனால் சிந்தனை ஆற்றல்கள் தான் பழகிற பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, வளர்கிற வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுதே தவிர எல்லா அளவுகளும் ஒன்று தான். எனக்கும் ரத்தம் தேவைப்படுது, உனக்கும் ரத்தம் தேவைப்படுது, உனக்கும் எல்லாமே தான். நீ எல்லாமே குட்டி இருக்கிற எல்லாம் செல்ஸில் அனிபா சைஸில் தான் இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு மட்டும் நான் தனியாக மழை வருதா? கொரோனாவில் உனக்கும் வேக்சின் போட்டான், எனக்கும் வேக்சின் போட்டான். ஆனால் நீயும் லாக்டவுனில் உள்ளே தான் இருந்தேன், நானும் உள்ளே தான் இருந்தேன். அப்புறம் என்ன உனக்கு மட்டும் தனியாக வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டியா? நீயும் பயத்தில் தான் வாழ்ந்த. இங்கே எல்லாமே போகுது சார், எமோஷன் போகுது. இங்கே ஆண் பெண்ணாக இருந்தாலும் இதில் கூட அடிச்சுக்கிறாங்க. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆண் சிறந்தவனா பெண் சிறந்தவனான்னு அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இது போயிட்டு இருக்கு. இப்போ நான் ரீசெண்டா நான் பார்த்தேன், ஏதோ ஒரு டாக் ஷோல வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம், எனக்கு ஆண்களே பிடிக்காது. அப்போ வந்து அந்த ஹோஸ்ட் ஒருத்தன் கேட்டிருப்பான், என்னன்னா அப்போ உங்க அப்பாவை பிடிக்காதா? ஆமா, எங்க அப்பாவையும் பிடிக்காது, அவரும் ஆண் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு, நோட் பண்ணீங்களா? ஏதாவது என்ன கேட்டேன்னா, உடல் உறுப்புகளால் தான் நம்ம மாறி இருக்கிறோமே தவிர மற்றபடி உள்ளங்களாலும் உங்களோட உணர்வுகளாலும் எந்த விதத்துலையும் நம்ம மாறலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னுடைய உணர்ச்சிகள் தான் கொஞ்சம் வேற, உன்னுடைய உடல் உறுப்புகள் தான் வேற. பட் என்னோட மனசு இருக்குல்ல, என்னோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் ஆல் த சேம். எமோஷன்ஸ் ஆர் த சேம். நீ கோவப்படுவேன், நானும் கோவப்படுவேன். நீ சிரிப்பேன், நானும் சிரிப்பேன். நானும் அழுவேன், நீயும் அழுவேன். நீயும் தோல்வியை கண்டு ஏமாந்துட்டுமே அப்படின்னு தோண்டு போவேன். நானும் அதே தான். எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது தானே இது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்புறம் நான் ஆண் சிறந்தவன் பெண் சிறந்தவன் அப்படின்னு இங்கே எப்படி சிறந்தவன் அப்படின்னா, இங்கே ஆண் படுற கஷ்டத்தை வெளியே சொன்னால் அவன் பொம்பளை மாதிரி அழுவுறான்னு சொல்கிறான். இது எனக்கு கேட்கணும்னு தான் வந்தேன். ஆண் அழுக கூடாதா? இது இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆண் அழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. அழுவணும்னா அவன் தான் அதிகமாக அழுவான். சரி வாங்க, இங்கேருந்து நான் பிடிக்கிறேன். ஆண் படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஆண் படுற கஷ்டமா? நம்ம ட்ராக் வந்து எங்கேயோ போயிடுச்சு, ட்ராக்கை நான் மாத்துறேன். நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள். என்னை என் ஒய்ஃப் அடிச்சுட்டே இருக்கிறா சார்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஒரு ஆண்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? சிரிப்புக்கான விஷயமா ஆயிடுது இல்லையா? அப்போ ஆண் பாருங்க, பாவம்னு சொன்னால் கூட சிரிப்பாங்க இல்லையா? ஆண் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னாலும் சிரிப்பாங்க. ஏன்னா கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்தவன் தான் ஆண். இங்கே என்ன வழியாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவன் தாங்குவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அது செட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவன் குமரிட்டு தான் இருக்கான் சைலன்ஸில். சரி, சமயத்தில் ஒரு 24 years ஓல்டு, அவங்க அப்பா இல்லை, அவன் மட்டும்தான். திடீர்னு பார்த்தா பில்டிங்லேருந்து சூசைட் பண்ணுற வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி ப்ரெஷர். ஓகே, அவங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் கடன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவன் தலையில் வச்சாச்சு. அவன் என்ன பண்ணுவான்? இப்போ இதில் ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு பையனுக்கு வந்து 28 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். அவனை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மாமனாரோட வயசு 50, 55, 60 வயசு. அவர் என்ன, அவங்க வீடு வாங்கிட்டாரு, அவர் கார் வாங்கிட்டாரு, அவர் சொத்து வச்சிருக்காரு, அதே இவன் வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க.
அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல இப்ப ஆமா. நடந்துட்டு இருக்கு. இது நடக்க சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது ஒன்று அதுதான் சொல்கிற மாதிரி, ஆல்ரெடி நீ பரம்பரை கோடீஸ்வரனாக இருந்தனா நீ அந்த வயசில் கார் வச்சிருப்ப, உனக்குன்னு ஒரு வீடு இருக்கும், எல்லாமே உங்கள் அப்பா அம்மாவே வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸு, லோவர் கிளாஸு, இந்த மாதிரி எத்தனை கிளாஸ் ஆகிடுச்சு, அதுதானே அதிகமாக இருக்குது. அவனுக்கு வந்து நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஒரு சில பேர் பொறாமப்படுறான்னா அவன் வாழணும்னு நினச்ச வாழ்க்கை அது. சரிங்களா? நீ வாழ்கிற வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு பொறாமப்படுற அளவுக்கு, இல்லை சிரிக்கிற அளவுக்கோ, இல்லை கிண்டல் கேலிக்கு அளவுக்கோ, இல்லை காண்டாகிற அளவுக்கோ இருக்குன்னா அவன் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துன்னு இருக்க. புரியுதா? இல்லை உன் வாழ்க்கை இன்னொருக்கு பெரிய கனவாக இருக்குது, சரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சாலே போதும் அப்படின்னு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் கஷ்டம்னு பேசுகிறேன். ஆக்சுவலாக கஷ்டம்னா எதை சொல்லலாம்? நிறைய பேர் பணம் தான் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இல்ல இங்கே நீங்கள் பணத்தின் அடிப்படையில் தான் வந்து இவன் இதை சாதிச்சிட்டான், இவன் 23 வயசு 25 வயசுல கார் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும், எல்லாமே எதிர்பார்ப்பு. அப்போ இவன் சாதிச்சிட்டான்னா பணத்தை வச்சு பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறதும் வந்து கடவுளே படைக்காத பணத்தை கேட்டிருக்கோம் கஷ்டம்னு சொல்லி. பணத்தை உருவாக்குனதே நம்ம தான். பணத்தை தான் நீ கேட்குற, பணத்தை கடவுள் படைச்சாரா? அவர் நாங்கள் அச்சடிக்கிற மிஷின் வச்சிருக்காரா? இல்லை, அவர் இயற்கையை படைச்சாரு, உன்னை படைச்சாரு, என்ன படைச்சாரு, எல்லாரையும் படைச்சிருக்காங்க. நீ என்னத்தை கேட்கணும்? உனக்கு ஞானத்தை கேளு, உன் அறிவை கேளு, இந்த இயற்கை கேளு, என்னோட பஞ்சபூதங்கள் நல்லா இருக்கணும்னு கேளு, எனக்கு மழை வேணும்னு கேளு. இன்னைக்கு இயற்கையை வச்சு அடிச்சுக்கிறானுங்களே, இந்த பாலம் எனக்கு கட்டணும், வந்து உனக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வேணாம், வேற்றுமை வேணாம், ஒற்றுமையாக இருக்கணும்னு கேளு. ஸோ மனிதர்களுக்கு கொஞ்சம் அறிவு கொடு. சில பேர் அறிவே இல்லாமல் இருக்கிறாங்களே, இதை சாப்பிட்டா குணமாயிடலாம், இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம், இந்த இடத்துல ஜிம்முக்கு போனால் நீ ஃபிட்னஸ் ஆகிடலாம், ஓகே இவரை வழிபட்டால் உனக்கு ஆனால் சௌகரியங்கள் வரும், 7 நாள் இதை சுற்றி வந்தால் உனக்கு அது நடக்கும், எல்லாம் சொல்ற. எதை பண்ணால் நீ மனுஷனாவ? அதுக்கு எதனா இருக்கா? எதை பண்ணால் நீ மனுஷனாவ? இதெல்லாம் பண்ணால் ஆரோக்கியமாகிடலாம், இதெல்லாம் பண்ணால் நீ சரியாயிடலாம், இதெல்லாம் பண்ணால் சகல ஐஸ்வர்யங்களும் வரும், எதை பண்ணால் நீ மனுஷனாவ? அதுக்கு விட இல்லை. புரியுதா? ஸோ அப்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே தே ஆர் ஃபோர்ஸிங் யூ அண்ட் பீப்புள் ஆர் புட்டிங் ரீல்ஸ் இன் சம் வாட். உங்களை வந்து இதை நான் இன்ஃப்ளூயன்சராக நான் பார்க்க மாட்டேன், தே ஆர் மேனிப்புலேட்டர்ஸை தான் பார்ப்பேன். அவங்க மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உங்களை இவ்வளோண்டு வயசுலேயே வந்து சாதிச்சிடணும். 55 வயசில் ஒருத்தன் வாங்கியிருக்கான்னா, நீ 23 வயசு 25 வயசுனா நீ ஏன் கார் வச்சிருக்கணும், நீ ஏன் பங்களா வச்சிருக்கணும், நீ ஏன் இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை வாழணும்னு உடனே உன்னை எதிர்பார்க்குறான். அதுவே ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணுது. ஆமாங்க, நான் ஏன் எல்லாரும் பண்ணிட்டாங்க, நான் பண்ணல, என் லைஃப் ஏன் இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தன் வந்து வீடியோவில் பேசுகிறான், வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் வேலைக்கு போய் கோடீஸ்வரன் ஆனவனே, கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேலையில் இருந்துட்டு தான் பார்ப்பீங்க அந்த தெரியல. அப்போ நானும் வேலைக்கு போனால் குடும்பம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். டேய் போடா, அவன் எவனோ ஒருத்தன் ரீலுக்காக அவன் ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டான், அவன் உனக்கு மேனிப்புலேட்டரு. அவன் அந்த மேனிப்புலேட்டர் பேச்செல்லாம் கேட்காத. ஏற்கனவே மேனிப்புலேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இன்னும் நீ இந்த மேனிப்புலேட்டர்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருந்தா இருக்கிற வாழ்க்கை போயிடும். தயவுசெய்து நீ வாழ்கிற வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து இப்படி தான் உனக்கு குறை சொல்லுவானுங்க பணத்தின் அடிப்படையில். இதுதான் சக்சஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிடறாங்க. அவன் சாதிச்சிட்ட மாதிரியும் நம்ம ஒன்றுமே சாதிக்கல மாதிரியும் ஒன்றுமே கிழிக்கல மாதிரி பேசுவானுங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத. நீயும் சாதிப்ப, அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை, உடனே நடக்காது. உடனே ஒன்று பார்த்து இதை மட்டுமே பார்த்து எடை போட்டு உன்னை நிராகரிக்கிறானா, அப்படிப்பட்டவன் போட்டோம். புரியுதா? என்னோட வேல்யூ இது கிடையாது. ஒரு மூங்கில் வளர்ற மாதிரி நான் இன்னும் வளரவே இல்லை, கீழாகிறேன். நான் வளரும் போது கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், பெருசாக டக்குன்னு வளர்ந்துருவேன். ஆமாம். ஸோ அதுக்கு மாதிரி என் ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். உன்னோட ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு நான் ஆள் இல்லை. ஆனால் வந்து இதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, உன்னோட ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுதானே மேட்ரு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ எங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் சக்சஸ். காசு மட்டும் சக்சஸ் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா சொசைட்டி நம்ம மேல போடும்ல, நீ இது பண்ணியே ஆகணும். நீ என்னடா நீ வந்து 10,000 வேலைக்கு போயிட்டு இருக்க, 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்க. நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சொந்தக்காரங்க சொன்னாங்க, என்ன 10, 15ன்னு சொல்லிட்டு இருக்கிற, எதுவுமே பண்ணாம இருக்கிற. எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த டைம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கடன்லாம் அடைச்சிட்டு இருக்கேன், இஎம்ஐ லோன்ஸ்லாம் அடைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து சொல்லிட்டாங்களா, எனக்கு எப்படின்னா நான் என்ன லூசர் மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்குலாம் எதுவுமே வராது போல, 15,000 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கோம், எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறான், எல்லாம் 30,000 சம்பாதிக்கிறான், எல்லாம் 50,000 சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வரல. அவ்வளோ ஓவர் திங். இப்போ என்ன மாதிரி பீப்புள் தான் அங்கே மெஜாரிட்டி. ஆமா ஆமா. இந்த மாதிரி ஒரு சொசைட்டி போடுது நம்மளுக்கு. சொசைட்டி வந்து they are not going to stand for a day.
ஒரு மீல் கூட வரமாட்டாங்க, ஒரு வேளை சாப்பாடுக்கு வரமாட்டாங்க. நம்ம பில்லு கட்ட லீஸ்ட் மாட்டாங்க. பாதர்ட் அபவுட் திஸ் சொசைட்டி. ம். ஓகே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அட்வைஸ் கேட்குறத நிறுத்திடுங்கன்றது தான் பெரிய அட்வைஸ். ம். ஓகே. பிகாஸ் இந்த சொசைட்டி உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ம். எப்போனா நீங்கள் தோக்கும் போது. ம். Okay. ஓகே. ஒரு பருந்து ஒரு வாட்டி ஒரு ரெக்கையை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சிட்டுக்குருவியில் ம். பருந்துக்கு எப்படி பறக்கணும்னு கற்றுக் கொடுத்துச்சான். நான் படித்த அருமையான கோட் அது. ஓகே. ஒரு பருந்து ரெக்கையை உடைச்சி உட்காரும் போது ஒரு போகிற சிட்டுக்குருவி கூட வந்து என்ன பண்ணுது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு கீழே உட்காந்துருக்கான். அப்ப வந்து நீ வந்து இன்னைக்கு இதை பண்ணலாம்ல அப்படின்னு இவன் வந்து நீ சொல்றான். என்ன பறக்க தப்புல. முடியாமல் தவிச்சிட்டு இருக்க, எப்படி பறக்கணும் தெரியுமா, இப்படி பறக்கணும்னு வந்து உன் முன்னாடி பறந்து காட்டும். Okay. ஓகே. அதெல்லாம் பார்த்து கண்டுக்காது. இப்போ இந்த ஆவரேஜ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, 18ல இருந்து 30 இதுவே வரும். இதுதான் டாபிக், இதுதான் வேணும், இதுதான் பேச பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பையன் வந்து என்னென்னலாம் ஓவர் திங்க் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னென்னலாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான்? ஏன்னா நீங்க சொன்னீங்க பணம் மட்டும் பிரச்சனை இல்லை, ஆமா. நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா. அந்த பிரச்சனையை பேசுவோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு. இதனாலே டிப்ரெஸ்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஏஜ் கேட்டகரி 23 வயசு தான் எனக்கு ஆகுது. நான் என்னோட சர்க்கிளில் நான் கேட்கும்போது எல்லாம் டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்க. என்னால் இது பண்ண முடியல, எல்லாரும் பண்ணுறாங்க லைஃப்பில். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லிவ் யுவர் லைஃப். இது வந்து ரியாலிட்டிக்கு வாங்க, வர்ச்சுவலாக கூட வாழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வர்ச்சுவலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வர்ச்சுவல்ன்ற இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்னு மட்டும் கிடையாது. நம்ம எப்படி அதை ரீச் ஆகணும், நம்ம ஃபேம் ஆகணும், நம்ம ஒரு இடத்த போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு உலகத்தில் போய் நம்ம விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்கே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும், ரீச் ஆகணுன்ட்டு வரீங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் சம்பாரிச்சிட்டு தான் இந்த ஃபேமை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேமை தேடிட்டு வரவங்க தான் இன்றைக்கி அதிகமாகிட்டு வராங்க. ஓகே. அவங்கள தான் நான் மெயினாகவே மேனிப்புலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. இந்த வர்ச்சுவலில் இருக்கிறது எதுவுமே நிஜம் கிடையாது. ஆன்லைனில் நடக்கிறது நிஜம் இல்லை. ஆமாம், நிஜம் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அது வேறு மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்ன்றது என்ன அப்படின்றத தேடி போங்க. உங்களுக்கான படைப்பு வேறையாக இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நீங்கள் உங்களோட படைப்பு கிடையாது. நீ எழுத்தாளனா, ஓவியனா, நீ ஒரு டைரக்டரா, நீ ஒரு ஆர்டிஸ்டா, இல்லை நீ யார், உன்னோட படைப்பு என்ன அப்படின்னு உனக்கான அடையாளத்தை கொண்டு வா. நான்லாம் ஒரு முறை தற்கொலை முயற்சி பண்ணி லைஃபை முடிச்சிக்கலான்ட்டு நினைக்கும் போது பொழைச்சி வந்துட்டா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு எழுதுறேன். அந்த புத்தகத்தை எடுத்து எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நான் தோத்துட்டேனே, இத்தனை பேருக்கு நான் பணம் தரணும், நான் ஒரு கடனாளியாக நிற்கிறேனே, இவ்வளோ பேர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் உடஞ்சி போயிட்டேனே, நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்கிட்ட காசு இல்லை, ஒரு 100 ரூபா காசு இல்லையே, நான் இவங்களுக்கெல்லாம் எப்படி திருப்பி தரப்போகிறேன், யாருக்கிட்ட போய் நான் நிற்கிறது, வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா, எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா, லைஃபை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நின்னாச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, யாரும் கிடையாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமே. இந்த இடத்துல நான் வந்து யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், எதில் தோத்துட்டேன், ஒரு வியாபாரம் பண்ணி தோத்துட்டேன், அவ்வளோதானே. சரி, அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், மேற்கொண்டு பண்ணுறதுக்கு பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட்டு கேள்வி கேட்குறேன். இல்லை, நீ இப்போது வாழ்கிறதுக்கு முடியல, சாவும் வேணாம், ஓகே, ஆனால் நீ எப்படியோ ஒரு இடத்துல சூசைட் அட்டம் பண்ணி வந்துட்டாலும் இதுக்கு மேலே வாழ்கிறத ஒரு 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 பாயிண்டில் வேறு மாதிரியான ஒரு கம்பேக்கை நீ கொடுக்கணும், நீ வேறு மாதிரி வாழ்ந்து காட்டிடணும். ஓகே, உன் இவ்வளோ பெரிய கெட்ட பேர், யாருமே நம்பலை, அதை நீ துடைக்கணும், நீ வந்து நிற்கணும், இங்கே நீ உன்னை நினச்சி அவங்க சந்தோஷப்படணும், உன் பேரை அவன் சொல்லணும், என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டு, என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு அவன் சொல்லிக்கணும், அதை பெருமைப்படுற அளவுக்கு ஆகணும். அதுக்கு நீ என்ன பண்ண போகிற, லிஸ்ட்டு போடு அப்படின்னு. என்ன வேலை தெரியும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போடுறேன். அந்த என்ன வேலை தெரியும் அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது ஒரு 56 வேலை தெரியும் ஆல்ஃப்ரெட்டுக்கு. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த 56 வேலை. ஒரு கார் சாவியை தூக்கி போட்டு நீ ஓட்டு அப்படின்னா ஓட்ட மாட்டியா? கார் ஓட்டுவேன். இப்போ கார் ஓட்டுறதே ஒருத்தன் ப்ரொஃபஷனாக வச்சுருக்கான்ல, எத்தனையோ டிரைவர்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த டிரைவர்களோட லைஃப் எப்படி இருக்கும்? அன்றைக்கி ஒரு நாள் முடிவு எடுத்துருப்பான்ல, நான் டிரைவர் ஆகணும் அப்படின்னு. கஷ்டத்துக்கு போகிறது அவங்க தான். ஸோ அப்போது டிரைவருன்றது ஒரு வேலை தானே அப்படி. அப்போ அது ஒன்று. அடுத்தது, ஓகே ரைட், தண்ணி குடிக்கிற, தண்ணி கேனு,
தண்ணி கேன் ஃபுல்லாக யாருக்காவது சப்ளை பண்ணணும்னா இல்லை தூக்கிட்டு போகணுன்னா முடியும். ஓகே ரைட். இப்போ ஒரு செடி வைக்கிற இந்த ஃபுல்லாக இந்த தோட்டத்தில் நிறைய செடி நடணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா மண்வெட்டியும் கடப்பாரையும் கொடுத்துட்டு நீ செடி வைப்பேனா கார்டனிங் அது ஒரு ப்ரொஃபஷன் தானே இன்றைக்கி. ஸோ அப்போ அதையும் பண்ணலாம்ல. இந்த மாதிரி எத்தனை பண்ணலாம். ஒரு கத்தி எடுத்து கொடுத்துட்டு மரத்தை வெட்டுறானா வெட்டுவேன். இப்படி லைனாக நான் இங்கே யோசிச்சுட்டே இருக்கீங்களேன். 56 வேலை நம்மளுக்கு தெரியுமா. ஆனால் இது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தர் ப்ரொஃபஷன். இதனால ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருக்கான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒருத்தன் இருக்கான். இந்த 56 வேலை எனக்கும் தெரியும். ஆனால் இதை நான் என் வேலையாக எடுத்தேன்னா இது வேலை. நான் அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இதுதான் என் வேலை. இது எதுக்குமே எனக்கு பணம் தேவையில்லை. பணம் இல்லாமல் நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வச்சா இவ்வளவும் வேலையாக இருக்குது. இவ்வளோ என்னால் காசு பண்ண முடியும். பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியும். ஒரு விஷயத்தை என்னால் தொடங்க முடியும். ஏகப்பட்டது இருக்கே. 56 இருக்கே அப்படின்னு வந்தால் நான் இன்னும் யோசிச்சுருந்தா அதுக்கு மேலே கூட வந்திருக்கலாம். 100 கூட வந்திருக்கும். அப்போ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு காருக்கு இத்தனை கார் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த ஒவ்வொரு காரும் ஏன் எடுக்கலைன்னு யோசிக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கும் போது 1000 விடை வரும்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்காம இருந்தால் நம்ம முட்டாளாவே இருந்துடும். கேள்வி கேட்டால் 1000 விடை வருது. ஒரு கார் ஏன் எடுக்கலைன்னு கேட்குறேன். அந்த ஒரு கார் வந்து பின்னாடி வீல் ஜாம் ஆகிருக்கு. அதோட பேரிங் ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பிரேக் பேட் எதனா போயிருக்குன்னு. அப்போ இந்த காரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் என் மைண்டில் வருது. அதை நான் ஜோ ஸ்டாக்ஸ்ன்ற ஒரு சேனலில் பேசியிருப்பேன். என்னோட சூசைட் தாட்ஸ் போனதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கார் அப்படின்னு இருப்பேன். ஏன்னா ஒரு சாவி போட்டால் தான் கார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சாவி மட்டுமா தேவை இல்லையே. அப்போ அந்த சாவி தொலைஞ்சிடுச்சு. சாவி செய்கிறதுக்கு ஒருத்தன் கடை வச்சுருக்கான். ஓகே. இப்போ நம்பர் பிளேட் வேணும், இதுதான் உன் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் செய்கிறதுக்கு ஒருத்தன் கடை வச்சுருக்கான். ஓகே. பஞ்சர் போடுறதுக்கு ஒரு கடை வச்சுருக்கான். டயரு ஃபுல்லாக போயிடுச்சு, டயரை மாற்றுறதுக்கு ஒரு கடை இருக்குது. அலாய் வீல் போடணும், அதுக்கு ஒருத்தன் கடை வச்சுருக்கான். பெயிண்டிங் பண்ணணும், டென்ட் ஆகிடுச்சு, டென்ட் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். டோரே மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். செகண்ட் ஹேண்டுக்கும் ஆள் இருக்கான், புதுசுக்கும் ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. அப்போ ஒரு கார் மீட்டர் எடுத்துங்க, அந்த மீட்டரை ரெடி பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கான், மீட்டரை புதுசு விற்கிறதுக்கும் ஆள் இருக்கா. ஹெட்லைட்டை ரெடி பண்ணி போகிறவனும் இருக்கான், பழசாமானும் இருக்குது, புதுசும் போடலாம். அப்போ ஒரு விஷயத்தை வச்சு எத்தனை பேர் பொழைச்சிட்டு இருக்கான். கோயம்புத்தூர் போனால் உக்கடம்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, சென்னைக்கு வந்தால் புதுப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. இவ்வளோ பேரும் இத்தனை கடை வச்சிருக்கான், இவ்வளோ பேர் வாழ்ந்துன்னு இருக்கிறான், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இவ்வளோ ஒரு கார் இத்தனை பேரை பொழைக்க வச்சுட்டு இருக்குடா. நம்மளால ஏன் முடியாது? ஏன்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியாபாரம்டா. நீ ஏன்டா ஒரே ஒரு வியாபாரத்தில் உடஞ்சிட்டன்ட்டு இப்படின்னு ஒரு முடிவு எடுத்த வாழடா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இந்த கடன் எங்க ஒரு இது வருது, எல்லா விஷயமும் எங்க ஒரு இடத்துல வருது அப்படின்னா கடன் தான். இந்த கடன் வந்து உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், பாதி ஆணோட பிரச்சனை வந்து இந்த கடன் தான். ஆமாம் சார். வீட்டில் இப்போல்லாம் வந்து அப்பா அம்மாவே வீட்டில் விட்டு போயிடுறாங்க, தலைமையில கட்டிட்டு போயிடுறாங்க கடனை. ஆமாம். அவனுக்கு எப்படி இருக்கும்? அதுலேருந்து ஒரு சில பேரால் மீண்டு வந்துடுறாங்க. அடுத்தது ஒன்று நம்மளோட கான்டாக்ட்ஸ் இஸ் அசெட்டு. அந்த கான்டாக்ட் மூலமாக நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆனால் நம்ம கடனில் இருக்கும்போது இருக்கிற கான்டாக்டும் கட் ஆகிடும். நம்ம எல்லாம் ஒரு கான்டாக்டே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நம்மளை கிட்டேயே சேர்க்காம நம்ம ஃபோனையும் எடுக்காமல் போனவன் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு எல்லா உண்மையான ட்ரூ கலர்ஸுமே தெரியும். யார் யார் எப்படி, யார் உண்மையான ஃப்ரெண்டு, யார் சும்மா இருக்கா, இது எல்லாமே இந்த கடன் அப்போ தான் தெரியும். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு முறை வந்து நிறைய பேர் எனக்கு ஞாபகம் வரல என் லைஃப்பில். ஆனால் ஒரு சில பேர் மட்டும் ஞாபகம் வந்தாங்க. யாருன்னா பாம்பேயில் யாரோ ஒருத்தர், தெரியாத ஒருத்தர் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவர். ஏன்னா எனக்கு ஏடிஎம் கார்டில் 46,000 ரூபாய் காசு இருக்கு, ஆனால் ஏடிஎம் கார்டு உடஞ்சி போச்சு. நான் சென்னைக்கு வந்தால் தான் வேறு கார்டை அப்ளை பண்ணி வரணும். கேஷ் எடுக்கவே முடியாது. அன்றைக்கி ஜிபேன்ற ஒரு காலகட்டமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறது 2004. நான் ஒரு விக்டோரியா டெர்மினஸில் நடந்து போயிட்டு இருக்கேன். டாக்ஸி பிடிக்கிறது எல்லாத்துக்கும் காசு இருக்குது, ஆனால் காசை என்னால் எடுக்க முடியல. ஹோட்டலில் 10 நாள் நான் ஸ்டே பண்ணுறேன், 10 நாளைக்கு வாடகை கொடுக்கல. வருங்கன்னு. அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவரை கேஷ் எடுத்துகிட்டு வர வச்சு இதெல்லாம் செட்டில் பண்ணேன். அன்றைக்கி ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து எனக்கு காசும் கையில் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அவர் என்னால் மறக்க முடியலையே. திடீர்னு ஒருத்தங்க மலர்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அன்றைக்கி அந்த 1000 ரூபாய் எனக்கு வந்து பல லட்சம் ரூபாய் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பண்ணுற சின்ன விஷயம். ஆமாம். அப்போ அந்த 1000 ரூபாய் நான் வாங்கினதை ஒரு முறை நான் மேடையில் கூட சொன்னேன். அந்த மேடையில் வந்து ஏன்னா எனக்கு அது வலிங்க, எனக்கு அது பெரிய விஷயந்தான். அந்த மேடையில் நான் சொன்னேன், ஒரு 1000 ரூபாய் நான் வாங்கியிருந்தேன் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கே சொன்னேன்.
அன்னைக்கு அவங்க எனக்கு பண்ண ஹெல்ப் வந்து அவங்களே கூட மறந்துருக்கலாம். ஆனால் எனக்கு கோடி அன்னைக்கு அந்த ரூபாய்க்கு சமம். 1000 ரூபாய் பல லட்ச ரூபா பல கோடி ரூபாய் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். நான் பேசி இறங்கி முடித்த பிறகு நான் அவ்வளோ எமோஷ்னலாக பேசினதை இன்னொரு பெரிய ஆள் ஒருத்தர், அவர் சமுதாயத்தில் ரொம்ப பெரிய ஆள், அவர் வந்து மேடைக்கு வந்தார். அப்போ மேடைக்கு வந்துட்டு நான் பேசின அந்த எமோஷ்னலான ஸ்பீச்சை என்ன பண்ணாருன்னா ஒரு நிமிஷத்தில் நக்கல் அடித்தார். ஆமாம், இவர் மட்டும் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார், நாங்கள்லாம் அப்படியே வந்துட்டோம் பாரு அப்படின்னாரு. எல்லாருமே ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சிரிப்பு கூட எனக்கு அழுகையை தான் கொடுத்தது. சரிங்களா, உனக்கு என்னடா தெரியும் அந்த 1000 ரூபாய் அன்னைக்கு எனக்கு பெரிய விஷயம். பெரிய காசு. இன்னைக்கு அந்த நபர் என் முன்னாடி உட்காந்துக்கிறாங்கடா, என் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்கடா, அதே ஸ்டேஜில் இருக்கிறாங்கடா, இந்த இடத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்டா, நான் இங்கே சொல்லுவேன்டா. இந்த டா அன்னைக்கு அவனை போட முடியலடா. புரியுதா? ஸோ அதனால் சொல்கிறேன், இது வந்து எனக்கு தேவை. நான் எனக்கு மைண்டில் ஓடுது, உனக்கு என்னடா தெரியும், என் வழிடா அது. வழியை இன்னொருத்தர் கேலி பண்ணும்போது ஒத்துக்க முடியாது. வந்து கிண்டல் அடிக்கிறான் பத்தியா அப்படின்னு இருந்தது. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அது கிண்டல் பண்றவனுங்க தான். நம்மளுக்கு ஒரு ஒரு வரும், நம்மளுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்குல்ல. நன்றி மறக்கிறவன் மனுஷனே கிடையாது சார். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எதையுமே என்னால் மறக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன், ஒரு சில நபர்கள் மட்டும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னா அது எந்த நபர்கள்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் நம்ம கை கொடுத்துருக்கவங்க, நம்மளை கடன்லேருந்து யாரும் காப்பாற்றில்ல. நானே தான் உழைச்சேன், நானே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை தொடர்பு கொண்டாங்க, நம்ம கூட இருந்தாங்க, நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்களே, இவங்க தான். அவங்கள தான் மறக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சில பேர் வந்து அப்படிலாம் பேசி கேலி நையாண்டிலாம் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் வேணும் சார். அதாவது ஒரு 100 முட்டாள் இருந்தால் தான் ஒரு அறிவாளி யாருன்னே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது தான் நல்லதோட அருமையாக தெரியும். நான் எவ்வளோ நல்லா உங்ககிட்ட பழகினேன், இவ்வளோ நாள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்றது எப்போ தெரியும்னா, நல்லா பார்த்துக்காத ஒருத்தன் உனக்கு கிடைப்பான், அப்போ தெரியும் அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு. இப்போது ஒரு ஒரு இப்போ வந்து நம்ம ஆணோட சப்ஜெக்டில் இருக்கிறதுனால நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஆணோட அன்பு எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒரு அதை வெளிப்பாடு பண்ணுவாங்க? ஆணோட அன்பா? ஆணோட, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி தான் நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க, என்றைக்கோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு 1000 ரூபா கொடுத்தது வந்து நீங்கள் இன்றைக்கி ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இந்த இதில் சொல்கிறீங்க. எத்தனை 2004 அந்த பீரியடு, எத்தனை 10-20 வருஷம் முன்னாடி நடந்தது நீங்கள் எப்படி எடுத்துன்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு காட்டுற ஒரு அன்பு, கிராட்டிடியூடு தானே. அது மாதிரி ஒரு ஆணுக்கு இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆண் எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து யாருன்னா ரொம்ப அன்பாக பேசிட்டாலே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்களா? வெறும் பணத்தை மட்டுமே எதிர்பார்க்குற இந்த உலகத்தில் என்ன சம்பாரிச்சிட்டு வந்த, என்ன வாங்கிட்டு வந்த இப்படின்னு எதிர்பார்க்கல இந்த உலகத்தில். ஆண்கிட்ட யாராவது நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறேன்னு கேட்டாலே அவன் உங்ககிட்ட இறங்கி போயிடுவான். அவ்வளோதான். அவனை அதிகாரத்தில் இவங்களால எதையுமே பண்ண முடியாது. அன்பால் மட்டும்தான் அவனை இது பண்ண முடியும். அன்பு தான் பெரிய ஆயுதமே அவனை வீழ்த்துறது. ஒரு அன்பு வச்சு தான் வீழ்த்த முடியும் ஒரு ஆணை. அவன் அதை மட்டும் தான் எதிர்பார்ப்பான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அவன்கிட்ட கோவத்தை காட்டுனா அவன் பல மடங்கு உங்களுக்கு கோவத்தை காட்டுவான். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக அவன் ரிப்பில் ஃபிட் மாதிரி கொடுப்பான், திருப்பி கொடுப்பான். இந்த எமோஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சீரியஸ்லி எமோஷன்ஸ் வந்து ஒரு பெண்ணை விட ஆணுக்கு அதிகமாகவே இருக்கும். பெண்ணாவது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்க நகர்த்தி செல்றாங்க. ஆனால் ஆணுக்கு வந்து அது ரணமாகவே உள்ளேயே இருந்து யோசிப்பான். நீங்களாம் ஒரு படத்தை பார்த்துட்டு அழுதுருக்கீங்களா? ஏதாவது ஒரு எமோஷ்னலான ஒரு சீனு அந்த மாதிரி அதே படத்தை, ஆமாம், அதே படத்தை பார்த்துட்டு திருப்பி அதே காட்சி வந்தால் மறுபடியும் அழுதுருக்கீங்களா? அழுவோம். ஒரு மியூசிக்கு, ஏதோ ஒரு வார்த்தை, இது எல்லாமே நம்மளால் இதை ஏற்கனவே கேட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கவே முடியாது. நான் மறுபடியும் கேட்கும் போதெல்லாம் அழுவேன். சரிங்களா? அவ்வளோ வீக் நம்ம எமோஷ்னலி பயங்கர வீக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு அந்த உள்ளே போய் டச் ஆகும். அதே சீன் மறுபடியும் பார்த்துருப்போம், ஆனால் மறுபடியும் அழுவோம். ஒரு பெண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இந்த இடத்துலலாம், ஆமாம், அந்த இடத்துலலாம் பயங்கர ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பக்கத்தில் அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆண் அழக்கூடாதுன்ற மாதிரி நம்மளை ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஒரு ஆணோட லைஃப்பில் வந்து ஒரு பெண் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு?
ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன கெஷஸ். ஏன்னா நம்ம உருவாகிறதே வந்து ஒரு பெண்ணால் தான். ஆமாம். ஸோ ஒரு ஆணோட லைஃப்பில் வந்து ஒரு பெண் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட லென்ஸில் சொல்லுங்கள் அதை. ஓகே. ஸோ ஒரு பெண் வந்து இல்லாமல் ஆண் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆண் இல்லாமல் கூட பெண் இருந்துட முடியும். ஆனால் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ்கிறதுன்றது அது வீடு வீடாகவே இருக்காது. அது ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். என்றைக்குமே அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். ஏதோ ஒன்று நம்மளுக்கு குறையுது அப்படின்ட்டு இருக்கும்ல. இதை தான் என் லைஃப்பில் மிஸ் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஏதோ பெண் இல்லை அப்படின்னு அர்த்தம். பெண் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆணுக்கு என்றைக்குமே ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். ஓகே. ஆனால் பெண்ணால் சமாளிச்சிட முடியும். ஒரு ஆண் இல்லைன்னா கூட நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு கட்ஸில் இருப்பாங்க, கட் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் ஆணுக்கு இருக்காது. ஆணும் உடஞ்சி போயிடுவான். நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இல்லையேன்ற ஒரு இயக்கத்திலே இருப்பான். அவனுக்கு ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் எப்படி பழகணும்னு தெரியாது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது, எவ்வளோ பிடிக்குன்னு சொல்ல தெரியாது. இல்லைங்களா? இதை சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, இல்லை நம்மளை பொறுக்கின்னு சொல்லிடுவாங்களா, இல்லை நம்மளை பற்றி 4 பேர் பின்னாடி புறம் பேசுகிற அளவுக்கு இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களான்னு பேரை கெடுத்துருவாங்களா, இப்படி சொல்லியே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத இடத்துல இருப்பான். ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கும், அந்த பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கே அவன் தாங்கிட்டு இருப்பான். அங்கே ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. நான் ஒரு அழகாக ஒரு கவிதையை படித்தேன். என்னென்னா, ஒரு பெண் நினச்சா தான் ஒரு ஆணால் தொடர்பே பண்ண முடியும். ஒரு பெண் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு ஆணாலும் மறுபடியும் கான்டாக்டோடு பண்ண முடியாது. உண்மை இது. ஒரு பெண் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கவே வேணாம், பேசவே வேணான்னு, மறுபடியும் அந்த ஆண் குட்டிக்காரன் அடித்தாலும் என்ன பண்ணாலும் மறுபடியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பார்க்க முடியாது. திரும்ப அந்த ஆணை வந்து இது பண்ணவே முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்படியே மீறி நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கான முயற்சி தோல்வியில் தான் போய் முடியும். அந்த வலி வந்து எப்படி இருக்கும் ஒரு ஆணுக்கு? இப்போது அவ்வளோ காலம் வந்து ஒரு பெண்ணோட வந்து க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து லைஃப் லாங் வரப்போகிறாங்க, நம்ம லைஃப் ஃபுல்லாக இவங்க தான் இருக்க போகிறாங்க, இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. ஒரு ஒரு பெரிய பிளானே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஃப்யூச்சர் நம்மளுக்கு இப்படிலாம் இருக்க போகுது, நம்ம ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, குழந்தை குட்டிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிரிஞ்சிருப்பாங்க 2 பேரும். அந்த வலி வந்து அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிரேக்கப் வலி வந்து ஒரு ஆணுக்கு அதிகமாக இருக்குமா, ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருக்குமா? இது வந்து எனக்கு $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து பெண்களுக்கு ஈஸியாக கடந்து வராங்களா, ஆண்கள் ஈஸியாக கடந்து வராங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆண் மறைச்சி கடந்து வருவான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது நான் நல்லா இருக்குன்ற மாதிரி காமிச்சு சொல்ல மாட்டான். பெண் வந்து மூடி மறைச்சி வெளியே வருவாங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு மறைச்சி வெளியே வர்றதுக்கு மூடி மறைச்சி வெளியே வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. பெண் யாருக்கிட்டையுமே அதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு பெயினை கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. நிறைய மனக்குமுறைகள் இருக்கும், நிறைய தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்கும், அவங்களுக்குள்ளேயே உள்ள மனப்போராட்டங்கள். அவங்களே அதை ஹீல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் ரொம்ப பிடிக்கும், வேற ஒருத்தர் ஹீல் பண்ணணுன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண் அப்படி கிடையாது. ஆண்களோட செல்ஃப் ஹீலிங் எப்படி இருக்கும்? ஆண்களால் செல்ஃபாக ஹீல் பண்ண தெரியாது. அவன் வந்து கண்டிப்பாக வந்து யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகிறது, இல்லை ஒரு பைக் ரைட் போகிறது, இல்லை ஜிம்மு ஜாயின் பண்ணுறன்ட்டு அங்கே போயிட்டு ஒரு ரேப்பை பில்ட் பண்ணுறது, இல்லை பார்ட்டி போகிறது, நண்பர்கள், இல்லை இந்த நண்பர்களால் மட்டும்தான் அவன் ஹீல் ஆவான். ஓகே. ஆனால் இருந்தாலும் என்ன ஹீல் ஆனாலும் இந்த பிரேக்கப் ஆன பையனோட மட்டும் நம்மளால் வெளியே போயிடக்கூடாது. உண்மையாக சொல்லணும்னா நம்ம டே மொத்தமாக முடிஞ்சிடும். ஓகே. ஏன்னா அவன் ஸ்டோரி சொல்லுவான், அதை நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கணும். மச்சான் இங்கே தான்டா என் ஆளை நானும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா வேறு டைலாக் பேசுவீங்க, அந்த டைலாக்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம், அங்கேருந்து ஆரம்பிப்பாப்புல. ஓகே. நீங்கள் மாம்பழம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி தாண்டா மாம்பழம் ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போனேன், அங்கே ஜூஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இப்படி தான் ஐஸ்கிரீம் அப்படின்னா அங்கே ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ஸ்டோரி. இந்த பிரேக்கப் ஆன கேஸோட மட்டும் நம்ம வெளியே போயிட்டோன்னா அன்றைக்கி டே வந்து நீங்கள் வேற பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது. அதுதான். ஓகே. ஆனால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம தேவைப்படுறோம். Such a wonderful podcast. Thank you so much.